ஆவாரம் பூன்னு சொல்லக்கூடிய ஒரு பூ இருக்கு இல்லையா, நிறைய பாடல் கூட பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ பற்றி வந்து பாடியிருக்காங்க. பாடலுடைய தொடக்கத்தில் வந்து ஆவாரம் பூ அப்படின்ற மாதிரி பேர் வச்சு கூட பாடியிருப்பாங்க. அப்படி விசேஷமான இந்த ஆவாரம் பூவுடைய காமனாக வந்து நம்ம எப்படிலாம் சொல்லுவோம், அதாவது இங்கிலீஷில் நேம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோல்டன் ஷவர் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது ஆவாரம் பூ தான். சரியா, இதனுடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது சயின்டிஃபிக்கலாக என்ன நேம் அப்படின்னு பார்த்துடலாம். கேஷியா அருட்டிகுலாட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது தான். வாயில நுழையில தான், பட் என்ன பண்ணுறது. சரியா, ஆவாரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவிரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க, மேக்காரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஆவாரம் பூவா. இது ஒரு மருத்துவ மூலிகைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ளவர். இதனுடைய பூ மட்டும் கிடையாது, இதனுடைய அனைத்து பாகமுமே பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவத்துக்கு பயன்படுது. அதனாலே இதை வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவாரைய பூத்திருக்க வந்து பார்த்தீங்கன்னா சாவரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்களாம் பெரியவங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய கலப்பு மூலிகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு பெயர்கள். தீர்க்கக்கூடிய நோய்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ நிறைய தீர்க்குது. நீரிழிவு நோயை வந்து குணப்படுத்துது, மேக நோய்கள் இருக்கு இல்லையா அந்த நோய்களை வந்து குணப்படுத்துது, நீர் கடுப்பை வந்து இதை வந்து கட்டுப்படுத்துது, எரிச்சல்லாம் இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன் வந்து பாத்தீங்கன்னா ஆவாரம் பூவுக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஆவாரையினுடைய இலைய வந்து பாசி பருப்பு, பூலாங்கிழங்கு இதனோட சேர்த்து அரைச்சு வச்சதுக்கு அப்புறம் இதை நம்ம பூசி குளிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடல்ல வந்து அரிப்புகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா குறையும். உடல்ல வெப்பத்தினால பார்த்தீங்கன்னா கொப்பளங்கள் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் அனைத்துமே வந்து குறையும். உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து ஆவாரத்தினுடைய இலை அமைஞ்சிருக்கு. இலையோட சேர்த்து பாசி பருப்பையும் பூலாங்கிழங்கையும் சேர்த்துடணும். சரியா, ஆவரைய வந்து இந்த மாதிரி ஏன் சொல்லியிருக்காங்க, ஆவரை வந்து பூத்திருக்கு நம்ம கூட, அதாவது நம்ம வீட்டில் வந்து நம்ம அதை வளர்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாவு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது, இந்த ஒரே ஒரு வரியில இருந்தே தெரியுது இதுல எவ்வளவு மருத்துவ பலன்கள் இருக்கு அப்படின்றது. சரி, ஓகேங்க, இது என்ன உங்களுக்குன்னு தெரியலையா, லைட்டா தெரியலையா, இந்த பொங்கல் அப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், வீட்டில் வந்து வைப்பாங்க இல்லையா, தைப்பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ வந்து வைப்பாங்க, அதுதான் ஆவாரம் பூ. சரியா, ஆவிரை அப்படின்னு சொல்லக்கூடியதே பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து ஆவாரம் பூ அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். தை பொங்கல்ல வந்து இதை வைப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இதன் மூலமா கூட வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து மாலை வந்து போடுறதுக்காக இந்த ஆவாரம் பூவை தான் வந்து பயன்படுத்துவாங்க. வீட்டுல வந்து தோரம்லாம் கட்டுவாங்க. சங்க காலத்துல வந்து ஆவாரம் பூவை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கும்போது மடல் மா ஏரி வருகையில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தொல்காப்பியத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த மலரை வந்து சில இடங்கள்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மரப்பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதனுடைய மரப்பெயர் அப்படின்னா ஆவீரங்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவீரஞ்செதில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஆவீரந்தோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்களை பார்த்தீங்கன்னா வந்து தொல்காப்பியத்துல வந்து இந்த ஆவாரம் பூவை பத்தி போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, குறிஞ்சி பாட்டுல கூட பார்த்தீங்கன்னா தொகுக்கப்பட்டுள்ள 99 வகையான மலர்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலர், அதாவது ஆவாரம் பூவும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 99 மலர்ல வந்து இந்த ஒரு மலரை இருக்கிறதே இதுக்கு வந்து ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். தலைவனுக்கும் சரி தலைவிக்கும் சரி இருக்கக்கூடிய ஊழல்ல பாத்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ அதிகமா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது சங்க இலக்கியங்கள்ல நூல்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஃப்ளவரா இருக்கு ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, அதனுடைய பூக்களை வந்து காய வச்சு காலையில பாத்தீங்கன்னா டீ நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, டீ காஃபி குடிக்கும் போது அதையும் வந்து பாத்தீங்கன்னா சிறிதளவு தூவி விட்டுட்டு நம்ம குடிச்சுட்டே வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவாரம் பூவை வந்து வதக்கி நம்ம கண்ணுக்கு வந்து ஒத்தடமிட்டோம் அப்படின்னா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நோயும் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நம்ம செய்யும்போது ஹல்வா இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு இனிப்பு செய்யும்போது அந்த பூவையும் சேர்த்து நம்ம செஞ்சு அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம எங்கேயாவது ஆவாரம் பூவை பார்த்தோம் அப்படின்னா சும்மாவே விட்டுறாதீங்க. சரியா, அதை உடனே எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். சரியா, அதை காய வச்சு சாப்பிடலாம், இனிப்போட சேர்த்தும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் இருக்கு. அது கூட கிடையாது, வதக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு ஒத்தட வச்சுக்கிட்டே வரலாம். அதனால கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து குறைபாடு எதுவுமே வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின்ஸோடைய குறைபாடுலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக தாராளமாக வந்து இது செஞ்சு பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, செல்கள் வந்து இறந்து போகக்கூடிய செல்கள் இருக்கு, உடம்புக்குள்ள நிறைய செல்கள்
வந்து இறந்துகிட்டே இருக்கும். அதனுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா குறைச்சு செல்லு வந்து புத்துயிர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தினமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவாரம் பூவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை வேளையில இதை கண்டிப்பா எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மூளையும் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு நல்லது, சர்க்கரை வியாதியை குறைக்கும், மூளைக்கு நல்லது அப்படின்னா இது கண்டிப்பா நம்மளுக்குலாம் தேவையான ஒரு விஷயம் தான்.